இந்திய சமுதாயத்தின் விவகாரங்கள் மற்றும் பிரச்சனைகளை இனி தாமே நேரடியாக கண்காணிக்கப் போவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். சிரம்பானில் நடைபெற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், சமுதாய மக்களிடமிருந்து பெறப்பட்ட எண்ணற்ற கோரிக்கைகள் மற்றும் புகார்களின் அடிப்படையிலேயே இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். Juga ada banyak sangat rayuan dan konflik India. Okay, Prime Minister will also be in charge of Indian affairs from now. Kalau setuju, okay. Kalau tak setuju, tak apalah. Can I proceed to also help deal with the Indian issues from now? Boleh. Kalau tuan-tuan setuju, saya jaga isu dan masalah masyarakat India di Malaysia. Boleh. Cuma jangan marah saya sangatlah. Dia tak kesian saya. Sudah kena hari, masuk penjara, keluar penjara, sudah saya distibaji dah bos. Jadi, I'll try my best. That much I can tell you. That much I can promise you. மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன், மித்ரா, சாரா, துக்கூன் மற்றும் அமானா இக்தியார் மலேசியா போன்ற அரசாங்கத்தின் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களை தொடர்ந்து நிர்வகிப்பார் என்றும், அதேவேளையில் ஒட்டுமொத்த மேற்பார்வையை தாம் நேரடியாக மேற்கொள்ளவிருப்பதாகவும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். இவ்வேளையில் மடானி அரசாங்கத்தின் கீழ் மித்ரா நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டது. SPM தேர்வில் 10A பெற்ற மாணவர்களுக்கு அசாசி மற்றும் மெட்ரிகுலேஷன் உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் நீண்ட காலமாக கிடப்பில் இருந்த குடியுரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டது ஆகியவற்றை பிரதமர் சுட்டிக்காட்டினார். டாக்டர் ஸ்ரீ ரமணன் உள்ளிட்ட இந்திய சமூக பிரதிநிதிகளும் பொதுமக்களும் என இந்த மக்கள் சந்திப்பில் பெருந்திரளானோர் பங்கேற்றனர். Big India Shopping Festival and Foodie Macha Food Festival Village Mall Sungai Petani Kedaவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான varieties of food, பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகம் ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்கள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கை பத்தானி கெடாவில் திரண்டு வாருங்கள். ஆலய விவகாரங்கள் குறித்த தமது முந்தைய கருத்துக்களுக்காக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். கோயிலை குவேல் ஹாராம் என நான் சொல்லியிருந்தால் அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு தொழில்நுட்ப குறைபாடுதான். அந்த தவறை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் அவர். Masyarakat India itu yang lain juga kadang-kadang emotif, sensitif. Bila masalah kuil banyak yang marah. Saya dengar. So dia kata istilah tak tepat. Saya kata tidak ada kebenaran. Saya dengar. Jadi dalam forum di Muslim Melayu saya beritahu, I'm sorry. I didn't mean it. In my since I became Prime Minister, satu kuil lama tu tak pernah saya robohkan. Tak ada. Peraturan memang ada. Jadi kalau saya kata, oh Anwar salah cakap di kuil haram, okey, saya sudah minta maaf. I said no, that was a technical. I accept the mistake. Prime Minister is not perfect. Prime Minister is also a human being. Sometimes he does not mean it, but he uses the wrong term. Dan saya sudah minta maaf. நேற்று சிரம்பானில் இந்திய சமுதாயத்துடனான சந்திப்பில் பிரதமர் இவ்வாறு பேசினார். தமது அரசாங்கம் பழைய கோயில்களை இடித்ததில்லை என்றும் நீதியுடன் ஆட்சி நடத்துவதில் உறுதியாக இருப்பதாகவும் அன்வார் கூறினார். இனவாத அரசியல் பேச்சுக்களையும் பிளவுபடுத்தும் கருத்துக்களையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரதமர், அரசாங்கத்தை செயல்களின் மூலமே மதிப்பிட வேண்டும் என வலியுறுத்தினார். டாக்டர் ஸ்ரீ ரமணன் உள்ளிட்ட இந்திய சமூக பிரதிநிதிகளும் பொதுமக்களும் என இந்த மக்கள் சந்திப்பில் பெருந்திரளானோர் பங்கேற்றனர். Sunshine Kids, Sunshine Kids, Port Dickson, Sunshine Kids, Telokaman, Sunshine Kids, Srimban to Central, Sunshine Kids, Forest Heights, the place where your kids shine, the fastest growing, award winning
best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகளை பாதுகாப்பது பெரும்பான்மையினரான மலாய் மற்றும் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பலவீனப்படுத்தாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தியுள்ளார். சிரம்பான் பாரோயில் நடைபெற்ற தெமு அன்வார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், ஒரு சமூகத்திற்கு உதவுவது மற்றொரு சமூகத்தின் உரிமைகளை பறிப்பதாக கருதும் குறுகிய அரசியலை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இஸ்லாம், மலாய் மொழி மற்றும் மலாய்க்காரர்களின் சிறப்புரிமைகள் குறித்த அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்புகள் மடானி அரசாங்கத்தின் கீழ் உறுதியாக நிலைநிறுத்தப்படுவதாக அவர் கூறினார். நாடு முன்னேற வேண்டுமென்றால் இனம் பார்க்காமல் அனைத்து நலிவடைந்த மக்களையும் அரவணைத்து செல்வதே உண்மையான ஆட்சிக்கான அடையாளம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அதே சமயம் சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளை நாம் நெருங்கும் இச்சமயத்தில் இந்நாட்டு மக்களை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் திரும்பிச் செல்லுங்கள் என கூறுவதெல்லாம் அவமானகரமான செயல் என்று பிரதமர் சாடினார். Are you ready to witness the future of artificial intelligence right here in Tamil Nadu? Join Chennai AI Summit 2026, Tamil Nadu's first international AI summit, happening on August 7th and 8th at VIT Chennai. Meet world-renowned AI experts, researchers, industry leaders, entrepreneurs, startup founders, and technology innovators from across the globe. Explore breakthrough innovations in AI healthcare, semiconductor and AI, cybersecurity and AI, media and communication, and many more emerging technologies. Connect, learn, collaborate, innovate. Be part of the next wave of digital transformation. Register now at ititrc.com or call 72999-92999. Chennai AI Summit 2026, where innovation meets intelligence. பேராக் மாநிலத்தில் புதிய வீடமைப்பு திட்டங்களுக்கான பூமிபுத்ரா ஒதுக்கீட்டு விழுக்காடு இனி அந்தந்த தொகுதியின் மக்கள் தொகை அடர்த்திக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படும். மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ சரானி முகமது அதனை அறிவித்துள்ளார். கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள இப்புதிய கொள்கையின்படி அந்தந்த பகுதியின் மக்கள் தொகைக்கு ஏற்ப பூமிபுத்ரா ஒதுக்கீடு குறைந்தபட்சம் 10 விழுக்காட்டிலிருந்து அதிகபட்சமாக 50 விழுக்காடு வரை நிர்ணயிக்கப்படும் என்றார் அவர். வாக்காளர் பட்டியலுக்கு பதிலாக மை சென்சஸ் எனப்படும் புள்ளி விவரத்துறையின் அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு தரவுகள் இதற்கு பயன்படுத்தப்படும். இதன் மூலம் தேவையில்லாத இடங்களில் பூமிபுத்ரா வீடுகள் விற்கப்படாமல் கிடப்பது தவிர்க்கப்பட்டு வீட்டு மனை மேம்பாட்டாளர்களுக்கு ஏற்படும் இழப்புகளும் தடுக்கப்படும் என சரானி கூறினார். அதேவேளையில் பூமிபுத்ராக்களுக்கான 5 மற்றும் 7 விழுக்காடு வீடமைப்பு விலைக்கழிவுகள் எவ்வித மாற்றமும் இன்றி தொடரும் என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. 2010 முதல் 2017 வரையிலான காலகட்டத்தில் தாபோங் ஹாஜி நிறுவனம் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்த போதிலும் அதன் ஊழியர்களுக்கு 2 முதல் 13 மாதங்கள் வரை போனஸ் வழங்கப்பட்டுள்ளதாக நேற்று வெளியான அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. 2014ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு போனஸுக்காக மட்டும் அந்த நிறுவனம் 74 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது. தேசிய தணிக்கைத்துறை உறுதிப்படுத்தியபடி தாபோங் ஹாஜியின் சொத்து மதிப்பை விட கடன்கள் அதிகமாக இருந்த காலகட்டத்திலேயே இந்த அளவுக்கு அதிக போனஸ் வழங்கப்பட்டுள்ளது என்று அரச விசாரணை ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது.
அக்காலகட்டத்தில் ஈட்டப்பட்ட லாபத்தை காரணம் காட்டி இந்த போனஸ் வழங்கப்பட்டாலும் அமைப்பின் நிதி நிலையை கணக்கில் கொண்டு பார்க்கும்போது இது தவறான நடவடிக்கை என விசாரணை ஆணையம் தெரிவித்துள்ளது. விதிமுறைகளை மீறி வழங்கப்பட்ட போனஸ் தொகையை திரும்ப பெற முயற்சிக்குமாறும் இனி இதுபோன்ற அதிகபட்ச போனஸ் வழங்கும் முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. இந்த அரசு ஆணைய விசாரணை அறிக்கை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஸ்லாங்கூர் ஹுலுலங்கட் அருகே போதைப்பொருள் உட்கொண்ட மயக்கத்தில் வாகனம் ஓட்டிய நபரால் ஏற்பட்ட கோர சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நேற்று காலை மணி 7க்கு மேல் ஹுலுலங்கட் ஜலான் பத்து 17 இச்சம்பவம் நிகழ்ந்தது. 34 வயது மெக்கானிக், அவரது 32 வயது மனைவி மற்றும் 3 வயது ஆண் குழந்தை ஆகியோர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த புரோடுவா அருஸ் ரக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து இவர்களது மோட்டார் சைக்கிள் மீது பலமாக மோதியது. மோதிய வேகத்தில் 3 தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் கூறியது. விபத்தை ஏற்படுத்திய 42 வயது வாகன ஓட்டியை போலீசார் உடனடியாக கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் மெத்தபெத்தமைன் எனும் போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவருக்கு 2 போதைப்பொருள் குற்ற பின்னணிகளும் இருப்பது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து சாலை போக்குவரத்து சட்டம் மற்றும் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வில்லேஜ் மால் சுங்கேப்பத்தானி கடாவில் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்கள். பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபூடி மச்சா ஃபுட் ஃபெஸ்டிவல். இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கேப்பத்தானி கடாவில் திரண்டு வாருங்கள்.